சின்னத்திரை நடிகரான தினேஷ் தன்னோட மனைவியை பிரிஞ்சிருக்கும் இவர் ரக்ஷிதாவுக்காக தான் பிக் பாஸ் சீசன்லேயே கலந்துக்கிட்டதாகவும் பிக் பாஸ் ட்ராஃபியை வின் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுப்பதே தன்னோட லட்சியம் அப்படின்னு அந்த ஷோவோட ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. சில வாரங்களில் பெற்ற வரவேற்பையை தக்க வச்சுக்கிற தினேஷ் அந்த விஷயத்தை தவற விட்டுட்டார். ஃபினாலே வரைக்கும் போயிருக்க தினேஷ் 4ஆம் இடத்தை பிடிச்சு பிக் பாஸ் ஷோலேருந்து வெளியேறினார். நிறைய ஆசை கனவுகளுடன் பிக் பாஸில் கலந்துக்கிட்டாகவும் ரொம்ப கடுமையாக போட்டியோடு தான் வெளியேறியதாகவும் தினேஷ் இறுதி மேடையில் கமல்ஹாசன் அவர்களிடம் தெரிவித்தாங்க. இந்நிலையில் பிக் பாஸ்லேருந்து வெளியேறின அவர் ரீசெண்டாக சில தினங்களாகவே பல யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ தன்னை பிரிந்திருக்கும் மனைவி ரக்ஷிதா பற்றியும் பிக் பாஸ் பற்றியும் மனம் திறந்து பேசியிருக்காரு. திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு எனக்கும் ரக்ஷிதாவுக்கு இருந்துச்சு. திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவு எனக்கும் ரக்ஷிதாவுக்கு இருந்துச்சு. அவங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிப்ரிட்டி தான். ஒரு செலிப்ரிட்டி லைஃப்பில் இருந்துட்டு குடும்ப வாழ்க்கையில் பிரிவு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதனால தான் அந்த விஷயத்தை சரி பண்ண முயற்சி எடுத்தேன். அவங்களுடைய குடும்பத்தினரும் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். இந்த விஷயத்தை சரி செய்ய அந்த தருணமாக நான் பிக் பாஸை நினச்சேன். இந்த முயற்சி பலனளிக்குமான்னு தெரியாது, நம்ம இதை ட்ரை பண்ணுவோன்னு நினச்சேன். பிக் பாஸ் நிகழ்ச்சி ரக்ஷிதாவுக்கு ரொம்ப பிடிக்கும். முந்தைய சீன்லாம் பார்த்துட்டு வீடியோக்களை போஸ்ட் பண்ணுவாங்க. போன சீசன் 90 நாள் வரை இருந்துட்டு வந்தாங்க. அதனால பிக் பாஸ் வின் பண்ணி ட்ராஃபியை ரக்ஷிதாவிடம் கொடுத்தால் உத்வேகமாக இருக்குன்னு நினச்சேன். அது தவிர வேற எனக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது. இதுக்கப்புறம் அவருடன் பேச சந்தர்ப்பம் அமையுமான்னு தெரியலை. அவங்க அதே ஸ்டாண்டில் தான் இருப்பாங்க. அதனால் இதுக்கப்புறம் எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறதுன்னு எனக்கு தெரியலை. இப்போதைக்கு அவங்க செட் செஞ்சுருக்கும் வேலைக்குள் என்னால் போக முடியலை. விசித்ரா அவர்களுடன் இப்படி சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்கல. விசித்ரா அழகாக சூப்பராக கேம் விளையாடினாங்க. நானாக இருந்ததா அவங்களுக்கு ஒரு தடையாக இருந்துச்சான்னு தெரியலை. நான் கேப்டனாக இருந்தபோது என் வேலை செய்ய விடாமல் அவங்க தடுத்ததால் ரொம்ப சண்டை. மாயா பூர்ணிமாவிடம் உட்காந்து இந்த மனுஷனை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசினதை அவங்களே சொன்னாங்க. விசித்ரா சொல்வதனால் நான் அப்படியே ஆகிவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காருங்க. அவ்வப்போது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே இருக்கும்போது தினேஷ் கலந்துக்கிட்டு இருக்க போது அவ்வப்போது வெளியிலிருந்து ரக்ஷிதா தினேஷ் பற்றி மறைமுகமாக தன்னோட இன்ஸ்டாவில் பதிவு பண்ணிகிட்டே வந்தாங்க. அவங்களுடன் மீண்டும் சேர வாய்ப்பில்லை அப்படின்னு அவர் உறுதியாக சொல்லும்படி எல்லாம் பதிவு இருந்தது. இந்நிலையில் ரக்ஷிதா தினேஷவை தாக்கி ஒரு பதிவு செஞ்சுருக்காங்க. எனக்கு கெட்டது செஞ்சவங்க என்னோட பதிவு எல்லாமே அவங்கள பற்றி தான் அப்படின்னு நினைப்பாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி ரக்ஷிதா பதிவிட்டிருக்காங்கங்க.